வாலி எழுதவிருந்து கண்ணதாசன் எழுதி சூப்பர் ஹிட்டான பாடல். அது என்ன பாடல்? அது மட்டும் இல்லாம இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாலி எழுதவிருந்த பாடல் ஒன்றை கண்ணதாசன் எழுதி நல்ல வரவேற்பை பெற்றது. இன்றைக்கும் பல இடங்கள்ல இந்த பாடல் ஒலிப்பதை கேட்க முடியும். தமிழ் சினிமாவில் பாடல் ஆசிரியர்கள் பலர் இருந்தாலும் அவர்கள கண்ணதாசனும் வாலியும் தலைமுறைகள் கடந்து பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர்கள். அவர்கள குறிப்பாக வாலி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், ஏஜே சூர்யா அப்படின்னு ஏராளமான நடிகர்களுக்கு சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதி கொடுத்துள்ளாரு. சினிமா துறைக்கு வாலிக்கு முன்பாக வந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்களுக்கு பாடல்களை எழுதி கொடுத்து கண்ணதாசன் புகழின் உச்சத்துல இருந்தாரு. அப்ப 1959ஆம் ஆண்டு அழகம்மாள் கல்வன் அப்படிங்கிற படத்துல அறிமுகமான வாலி படிப்படியா உயர்ந்து கண்ணதாசனுடன் போட்டி போடும் அளவுக்கு வளர்ந்தாரு. திரையில இருவரும் போட்டியாளர்களா கருதப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில இருவரும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்தாங்க. கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலால வாலி தான் டிவிஎஸ் நிறுவனத்துல வேலைக்கு செல்வதிலிருந்து மனம் மாறியதாக தகவல் இருக்கு. சினிமாவில பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்காததால விரக்தி அடைந்த வாலி டிவிஎஸ் நிறுவனத்துல வேலைக்கு போறதுக்கு முடிவு செய்திருந்தாராம். அப்ப கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா அப்படிங்கிற பாடல் தான் வாலியோட மனதை மாற்றி அவரை மீண்டும் திரைத்துறைக்கு திரும்ப செய்ததாக தகவல் இருக்கு. பின்னால எழுத்தாளர் மாராவின் அறிமுகம் கிடைத்ததை தொடர்ந்து முக்தா சீனிவாசன் இயக்கிய இதயத்தில் நீ என்ற படத்துல பாடல்களை எழுதும் வாய்ப்பும் கிடைச்சது. இது சாத்தியம் என்ற படத்தை தயாரிப்பாளர் வேலுமணி தயாரித்து வந்த போது அந்த படத்திற்கு MSV ராமமூர்த்தி இசையமைத்து வந்தாரு. படத்தோட அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருந்த நிலையில ஒரே ஒரு பாடல் மட்டும் மீதம் இருந்திருக்கு. அதை வாலி எழுதலாம் அப்படின்னு MSV பரிந்துரை செய்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பாடல் மட்டும் கொடுத்து வாலியோட திறமைய வீணடிக்க வேணாம் அப்படின்னு கூறிய பட தயாரிப்பாளர் எம்ஜிஆரோட படகோட்டி என்ற படத்துல வாலி அனைத்து பாடல்களையும் எழுதட்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. கண்ணதாசன் எழுதிய அந்த கடைசி பாடல் தான் சரவண பொய்கையில் நீராடி அப்படின்னு தொடங்குற பாடல். இந்த பாடல் இன்றைக்கும் பல கோயில்கள் நிகழ்ச்சிகள்ல ஒழிக்கப்பட்டு வருவதை பரவலா கேட்க முடியும். ஸோ உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள்ல எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.